Next we are going to see the assumptions of law of demand. What are the assumptions in law of demand? Already I told in the definition, other things being equal, remaining constant, the income of the consumer remains constant. கன்சியூமருடைய இன்கமில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது, அது மாறாமல் நிலையாக இருக்கணும். த டேஸ்ட் ஹேபிட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன் த சேம். கன்சியூமருடைய விருப்பமோ பழக்கமோ தேர்ந்தெடுக்கிற பொருளுடைய தேர்வோ எதுவுமே சேஞ்சஸ் இருக்கக்கூடாது, அது அப்படியே மாறாமல் நிலையாக இருக்கணும். த ப்ரைஸ் ஆஃப் அதர் ரிலேட்டட் குட் ஷுட் நாட் சேஞ்ச். அதாவது இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட்ஸை சொல்கிறோம், இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ஆஃப் அதர் ரிலேட்டட் குட்ஸ் அப்படின்னா சப்ஸ்டிடியூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி டீ காஃபியோட ப்ரைஸ் கூடுச்சுன்னா நம்ம வந்து டீயை வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சப்போஸ் டீயோட ப்ரைஸ் கூடுது அப்படின்னா காஃபியை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டிடியூட்ஸோடைய ப்ரைஸஸ்லையும் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. தென் தேர் ஷுட் பி நோ சப்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் த கமாடிட்டி இன் ஸ்டடி. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு எந்த சப்ஸ்டிடியூட்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ தக்காளி டொமேட்டோ அப்படின்னா நம்ம அதை தான் போட முடியுமே தவிர அதுக்கு பதிலாக வேறு எதையும் நம்ம வந்து சேர்க்க முடியாது. ஏன்னா தக்காளி சேர்த்தா தான் அதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால தக்காளிக்கு ஈக்குவலாக எந்த விதமான வெஜிடபிள்ஸையும் நம்மளால் அதில் ஆட் பண்ண முடியாது. ஸோ நோ சப்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் த கமாடிட்டி இன் ஸ்டடி அண்ட் த டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி மஸ்ட் பி கண்டினியூஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டோடைய டிமாண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், வித்தவுட் எனி டைம் கேப். தெர் இஸ் நோ டைம் கேப் பிட்வீன் த கன்செப்ஷன் ப்ராசஸ். ஸோ த டிமாண்ட் ஃபார் த commodity must be continuous. There should not be any change in the quality of the commodity. There should not be any change. அந்த கமாடிட்டியோட குவாலிட்டியில் தரத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கன்சூமர் என்ன நினைப்பான், இந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைப்பான். அப்போ அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டியில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ த இன்கம் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், த டேஸ்ட் ஹேபிட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் ரிமைன்ஸ் த சேம், த ப்ரைஸ் ஆஃப் த அதர் ரிலேட்டட் குட்ஸ் ஷுட் நாட் சேஞ்ச், there should be no substitutes for the commodity, the demand for the commodity must be continuous. There should not be any change in the quality of the commodity. And given these assumptions, the law of demand operates. Without these assumptions, the law of demand does not operate in any condition. If there is a change in even one of these assumptions, the law will not operate. இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த அசம்ஷன்ஸில் எந்த ஒரு அசம்ஷன் வந்து இல்லாட்டாலும் அந்த லா ஆஃப் டிமாண்ட் வந்து இங்கே அப்ளை ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, டிமாண்ட் ஷெட்யூல். அதில் அந்த டெஃபினிஷனில் சொல்கிறத அப்படியே இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ரைஸ் டிக்ரீஸ், த குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ். ப்ரைஸ் தான் நம்ம வந்து பேஸாக எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரைஸ் குறைய குவான்டிட்டி டிமாண்டட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி டிக்ரீஸ் 5 4 3 2 1 அப்படின்னு டிக்ரீஸ் ஆக the quantity demanded அது வந்து என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. 1 2 3 4 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இதுதான் நமக்கு டிமாண்ட் ஷெட்யூல் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் we will see the explanation given for this diagram, given for this table. The law of demand explains the relationship between the price of a commodity and the quantity demanded of it. லா ஆஃப் டிமாண்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது, ரெண்டு கான்செப்டுக்குரிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. 2 வேரியபிள்ஸ். ஒன்று வந்து ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி, இன்னொன்று வந்து டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி, குவான்டிட்டி டிமாண்டட் ஃபார் அ கமாடிட்டி. ஒரு பொருளோட விலை, அந்த பொருளுடைய தேவை, இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் இந்த லா ஆஃப் டிமாண்ட். ஸோ த லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி அண்ட் த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் இட். திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் quantity demanded of a commodity expands with the fall in price and contract with the rise in price. அதாவது இங்கே மேலே உங்களுக்கு ஆரோ மார்க்கில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் அ கமாடிட்டி, நமக்கு ஒரு பொருளுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவை வந்து எப்போ வந்து அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும் அப்படின்னா கூடும். எப்போ கூடும், அந்த பொருளுடைய விலை குறைஞ்சா, வித் அ ஃபால் இன் ப்ரைஸ். ஸோ த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் அ கமாடிட்டி எக்ஸ்பேண்ட்ஸ் with a fall in price and contracts, சுருங்குது.
நம்ம வந்து தேவையை சுருக்கிக்கிறோம். எப்போ சுருக்குவோம்? அந்த பொருளோடைய விலை கூடுனா. ஸோ த கான்ட்ராக்ட்ஸ் வித் அ ரைஸ் இன் ப்ரைஸ். In other words, a rise in price of a commodity is followed by a contraction of demand and fall in price is followed by the extension of demand. பொருளோட விலை கூடுச்சுன்னா அது கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்டை சொல்லுது. பொருளோட விலை குறைஞ்சிச்சுன்னா அது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிமாண்டை சொல்லுது. Therefore, the law of demand states that there is an inverse relationship between the price and the quantity demanded of a commodity. லா ஆஃப் டிமாண்ட் பேசிக்காக என்ன சொல்லுது அப்படின்னா, அது ரெண்டுக்கும் ஒரு ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப். ஒன்று கூடுனா இன்னொன்று குறையும். அதுதான் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ த லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட்ஸ் தட் தெர் இஸ் அன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரைஸ் அண்ட் த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் அ கமாடிட்டி. நம்ம வந்து அடுத்து வந்து டயக்ராம் ட்ரா பண்ணலாம். டயக்ராமை ட்ரா பண்ணிவிட்டு அந்த டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் புக்கில் இருக்கிற டயக்ராம் பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து குவான்டிட்டி டிமாண்டட் எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரைஸ் எடுத்திருக்காங்க. ஸோ குவான்டிட்டி டிமாண்டடை வந்து 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ் இன் ருப்பீஸ் 1 2 3 4 5ன்னு எடுத்திருக்காங்க. நம்ம இந்த டேபிளை பார்க்கணும். இந்த டேபிளில் வந்து ப்ரைஸ் 5ஆக இருக்கும்போது குவான்டிட்டி 1 தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. அதை தான் இங்கே வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க. ப்ரைஸ் 5 குவான்டிட்டி டிமாண்டட் 1 அண்ட் ப்ரைஸ் 4 குவான்டிட்டி டிமாண்டட் 2 அண்ட் ப்ரைஸ் 3 குவான்டிட்டி டிமாண்டட் 3, ப்ரைஸ் 2 குவான்டிட்டி டிமாண்டட் 4, ப்ரைஸ் 1 குவான்டிட்டி டிமாண்டட் 5. If the price of the commodity decrease from 5 to 1, the quantity demanded increase from 1 to 5. This is inverse relationship. And we can join these dots, then we can derive the demand curve. Demand curve DD. DD is the demand curve. Demand curve is sloping downwards because of the inverse relationship. Demand curve always sloping downwards from left to right. லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு வந்து ஸ்லோப்பிங் டவுன்வர்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன் அப்படின்னா இந்த லா ஆஃப் டிமாண்ட் வந்து அது எதை சொல்லுதுன்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. ப்ரைஸுக்கும் குவான்டிட்டி டிமாண்டடுக்கும் உள்ள இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதுனால இந்த லைன் வந்து அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி குறையுது. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்துக்கு. ஓகே, அதை தான் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் x-axis represents the quantity demanded and y-axis represents the price of the commodity. Already I told DD is the demand curve and which has a negative slope, that is sloping downward from left to right, which indicate that the price falls, the demand expands, and the price rise, the demand contracts. ஸோ இதில் வந்து லா ஆஃப் டிமாண்டை வந்து டயக்ராம் மூலமாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் டிமாண்ட். மார்க்கெட் டிமாண்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமை வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டயக்ராம் வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த மார்க்கெட் டிமாண்டை சொல்லிடலாமே. மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி. அதாவது ஒரு மார்க்கெட் டிமாண்ட் அப்படிங்கும்போது என்ன சொன்னால் அடிஷன் ஆஃப் ஆல் த கன்சியூமர்ஸ் இன் த மார்க்கெட். அதாவது மார்க்கெட்டுக்கு நிறைய கன்சியூமர் வருவாங்க. ஒரு கன்சியூமருடைய டிமாண்டை மட்டும் சொன்னோம்னா அது இண்டிவிஜுவல் டிமாண்ட். இப்போ அந்த கமாடிட்டியை எத்தனை கன்சியூமர் வாங்குகிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொன்னோம்னா தட் இஸ் மார்க்கெட் டிமாண்ட். ஸோ அடிஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸ் கிவ்ஸ் மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆனியன் மெர்ச்சன்ட் இருக்கார். ஆனியன் மெர்ச்சன்ட் 100 கிலோ ஆனியனை வந்து வச்சுட்டு மார்க்கெட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு. கன்சியூமர் ஏ வந்து 5 kg வாங்குறாரு. கன்சியூமர் பி வந்து 10 kg வாங்குறாரு. கன்சியூமர் சி வந்து ஒரு 20 kgs வாங்குறாரு. 20, 5, 10 35 kgs only sold. And consumer D purchase 50 kgs of onion. And consumer E purchase 15 kgs of onion. So the total demand for the commodity 100 kgs. How can we derive? You can add the individual consumers wants.
individual consumers demand, A's demand, B's demand, C's demand, D's demand, E's demand, then only you can derive market demand for the commodity. In your book also that is given. So market demand for curve for a commodity is derived by adding the quantum demanded of a commodity by all the individuals constituting the market. அதாவது மார்க்கெட்டில் எல்லா இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸும் அந்த குவான்டிட்டியை எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து மார்க்கெட் டிமாண்ட் அந்த கர்வை வந்து நம்மளால் வந்து டிரைவ் பண்ண முடியும். And then in this given diagram, the final market demand curve represents the addition of demand curve. Last diagram பாருங்க total demand அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அது வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டாங்க. A, B, C அவங்க 3 பேரோடைய டிமாண்டை ஆட் பண்ணி அந்த ப்ராடக்ட் உரிய டோட்டல் மார்க்கெட் டிமாண்டை சொல்லியிருக்கிறாங்க லாஸ்ட் டயக்ராமில். And then when price is 3, the market demand is 2 + 2 + 4 is equal to 8. ப்ரைஸ் 3 இருக்குது. கன்சியூமர் ஏ வந்து எவ்வளோ வாங்குறாரு, கமாடிட்டி 3, அதாவது 3 ரூபீஸாக இருக்கும்போது 2 வாங்குறாரு. அதே மாதிரி பி வந்து 3 ரூபீஸாக இருக்கும்போது 2 வாங்குறாரு. சி வந்து 3 ரூபீஸாக இருக்கும்போது 4 வாங்குறாரு. அப்போ ப்ரைஸ் வந்து 3ல் அந்த கன்சியூமர் ஏ 2, பி 2, சி 4, டோட்டல் 8. And when price is fall to 1 rupee, 3 ரூபாயாக இருந்தது 1 ரூபாயாக குறையும் போது எப்படி வாங்குவாங்க, எத்தனை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஏ வந்து 4 வாங்குறாரு, பியும் 8 வாங்குறாரு, அண்ட் சி ஆல்சோ பர்ச்சேஸ் 8. ஸோ ஏ வந்து 6 வாங்குறாரு, பி 8, சி 8, டோட்டல் 22. As in the case of individual demand schedule, the market demand curve is at price, at a place, and at a time. ஸோ இந்த இண்டிவிஜுவல் டிமாண்ட் ஷெட்யூலில் மார்க்கெட் டிமாண்ட் கர்வை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாத்துக்குமே பேசிக்காக என்ன வேணும் அப்படின்னா ப்ரைஸ், பிளேஸ், டைம், அமௌண்ட் ஆல்சோ. ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ப்ரைஸு, பிளேஸு, மார்க்கெட் and amount. These are the characteristics of market demand as well as the individual demand. Let us see how can we draw the diagram for law of demand and market demand for a commodity.